வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தமிழுக்கு பெருமை சேர்த்த, தமிழுக்கு சங்கம் வளர்த்த நம் தாய் மதுரை மீனாட்சி ஆண்ட வீரமிகுந்த மண்ணில், மதுரை மண்ணில் நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, பின்னாடி தெரியும் நம் முப்பாட்டன் முருகனுடைய மாநாடு நடந்திருக்கு. அதில் அறுபடை வீடோடைய வடிவமைப்பை இங்கே செட்டு அமைச்சிருக்காங்க. அந்த கண்காட்சியை பார்க்கத்தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதன்முறையாக நமது மயில் டிவியை காணும் அனைத்து தமிழ் சொந்தங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வருகின்ற ஜூன் 22, 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாபெரும் முருக பக்தர்கள் மாநாடு நமது மதுரை பாண்டிக்கோவில் அருகில் உள்ள அம்மா திடலில் மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற உள்ளது. அதன் முன்னோட்டமாக அறுபடை வீடுகளின் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கண்காட்சியை காண்பதற்காக பக்தர்கள் பல பகுதிகளிலிருந்து வந்து கொண்டிருக்காங்க. நம்மளும் மயில் டிவி சார்பாக அங்கே பார்க்க வந்திருக்கோம். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்று படை தன்னிலே வரும் முருகா முருகா. முருகனின் அழகை வர்ணிக்க அளவே இல்லை. அவனுடைய அழகை வர்ணித்து கொண்டே இருக்கலாம். முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். அப்படி தமிழுக்கே பெருமை சேர்த்த எங்கள் தமிழ் கடவுளாம் முருகக் கடவுளின் அறுபடை வீடுகளை ஒரே இடத்தில் காண ஏற்பாடு செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான இடம், காற்றோட்டமான சூழல், பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி அரோகரா வாழ்த்து பாட சிறந்த ஒரு இடத்தை தேர்வு செய்து அதில் முருகக் கடவுளின் அறுபடை வீடுகளையும் ஒன்றாக இணைத்து முருக பக்தர்களை ஒன்று கூட செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மயில் டிவி சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படியே வாங்க, நம்ம அப்படி அறுபடை வீட்டில் ஒவ்வொரு வீடுகளையும் பார்ப்போம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. முருகன் தமிழ் கடவுளாம் முருகக் கடவுள் அவதரித்து தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் பல தன்னுடைய திருவிளையாடல்களை விளையாடிய ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு படைகளாக காட்டிய தமிழ் சொந்தங்களுக்கு ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு வரலாறு கூறும். அந்த வரலாற்றை ஒரே இடத்தில் காண ஏற்பாடு செய்த அனைத்து முருக பக்தர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். வாருங்கள், நமது தமிழ் கடவுளாம் முருகக் கடவுளின் முதல் படை வீட்டிற்குள் செல்வோம். மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக முருகனின் முதல் படை வீடும் 6ஆம் படை வீடும் ஒரே மதுரையில் அமைந்து தமிழ் மண்ணின் பாண்டிய வம்சத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. முருகக் கடவுளின் முதல் படை வீட்டில் திருப்பரங்குன்றம், அந்த திருப்பரங்குன்றத்தின் வடிவமைப்பை அழகாக தத்ரூபமாக வடிவமைத்து உள் அமைப்பு அப்படியே கற்சிற்பங்களால் செதுக்கப்பட்ட சிலைகள் போலவே வடிவமைத்து அருமையாக காட்சிப்படுத்தி உள்ளனர். அந்த அழகை காண கண்கோடி வேண்டும். முருகக் கடவுளின் அந்த தத்ரூப காட்சியை வடிவமைத்து சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறாங்க. அருமையான தெய்வ கடாட்சத்தோடு திகழ்கிறது இந்த முதல் படை வீடு. அசுரர்களிடமிருந்து தேவர்களை மீட்ட முருகப்பெருமான் தேவயானையை மணந்த இடமாக திருப்பரங்குன்றம் கருதப்படுகிறது. மதுரை அப்படின்னு சொன்னாலே வீரம், காதல், பாசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு அளவே இல்லை. ஆண்டவன் காலம் முதல் இன்று வரை மதுரை ஒரு ஒரு கம்பீரமாக ஒரு பெருமைக்குரிய இடமாகவே திகழ்கிறது. மதுரை மண் கலசமில்லாத கோயிலும் சரி, இல்லாத மதுரையும் சரி, பார்க்கவும் நல்லா இருக்காது, படிக்கவும் நல்லா இருக்காதுன்னு சசிகுமார் சொன்ன அந்த வரிகள் நமக்கு நினைவுக்கு வருது. அந்த எண்ணங்களோடு நாம் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர், திருச்சேர் அலைவாயில் என்னும் அழைக்கப்படும் திருச்செந்தூருக்கு செல்வோம். வாருங்கள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் வரலாறு என்னவென்று காண்போம். தாய் பார்வதியிடம் வேல் வாங்கி
சூரனை வதம் செய்ய வந்த இடமே திருச்செந்தூர். ஆனாலும் சூரனை வதைக்காமல் அவனுக்கு நல்வாழ்வு தந்து தன்னுடன் இணைத்து கொண்டவனே திருச்செந்தூர் முருகன். இந்த வீடியோ பதிவின் மூலம் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். நாங்கள் அடிக்கடி இந்த கோரிக்கையை வைத்து கொண்டுள்ளோம். மயில் டிவி சார்பாக மீண்டும் ஒரு முறை இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். திருச்செந்தூர் ஒரு ஆன்மீக தலமாக திகழும் அந்த பூமியை கொஞ்சம் சுற்றுப்புறத்தை கொஞ்சம் தூய்மையாக வைத்து அனைவருக்கும் அருள வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு தடவையும் அரசுகள் மாறி மாறி வருகின்றன. ஒவ்வொரு கட்சிகள் அரசாள வருகின்றது. ஆன்மீக அரசியல்வாதிகளும் இருக்காங்க, ஆன்மீகம் பிடிக்காத அரசியல்வாதிகளும் இருக்காங்க. ஆனால் கோவிலில் வர்ற வருமானத்தை எல்லாரும் எடுத்துக்கிறீங்க. கொஞ்சமாவது கோயிலை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறங்களை தூய்மையாக வையுங்கள். கோயில் இருக்கிற இடம் இல்லை, தமிழ்நாட்டே கொஞ்சம் சுத்தமாக தூய்மையாக வச்சிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இந்த திருச்செந்தூரை அந்த ஊர் மாதிரி ஆக்குறேன், இந்த ஊர் மாதிரி ஆக்குறேன்னு சொல்கிறத விட ஒரு தூய்மையான நகரமாக திருச்செந்தூரை மாற்றுங்க. உங்களுக்கு மீண்டும் இந்த கோரிக்கையை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கடற்கரை பகுதி, திருச்செந்தூரை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் பாருங்கள். இந்த பெரிய பெரிய விஐபிகள்லாம் வந்துட்டு உடனே உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே போயிடுறீங்க. இந்த மாதிரி கோயிலை சுற்றி பார்த்து அதில் இருக்கிற என்ன சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மேலிடத்துக்கு தகவலை தெரியுங்க. அந்த கோயில் ரொம்பவும் தூய்மையற்ற நகரமாக திருச்செந்தூர் திகழுகுது. அந்த திருச்செந்தூரை ஒரு தூய்மை நகரமாக, ஆன்மீக தலத்தை ஒரு தெய்வ கடாட்சமாக வைங்க. இந்த கோரிக்கையை மயில் டிவி சார்பாக நாங்கள் அடிக்கடி வச்சுக்கிட்டு இருக்கோம். விரைவில் அது நிறைவேறும் என்று ஆசைப்படுகிறேன். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதை போல திருச்செந்தூரில் கடலும் சூழ்ந்து இருப்பதால் திருச்செந்தூருக்கு ஒரு அழகு சேர்க்கிறது அந்த முத்தான அந்த முருகனின் பெயர் சொல்லும் அந்த அலைகடல் ஆடும் அந்த திருச்செந்தூர் முருகன் பெயர் சொல்லிக்கொண்டே அதன் அலை ஓசை நடக்கிறது. வாருங்கள், அடுத்த 3ஆம் படை வீட்டை பார்ப்போம். 3ஆம் படை வீடாக திகழும் திண்டுக்கல் மாவட்டம் பழனியே 3ஆம் படை வீடாக திகழ்கிறது. முதலில் திரு ஆவினங்குடியாக இருந்த 3ஆம் படை பின்பு பழனியாக போகரின் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்ட பழனி முருகன் சிலை பழனி மலை மேல் நிறுவப்பட்டு அது சிறப்படைந்ததால் பழனி என்று 3ஆம் படை அழைக்கப்படுகிறது. முக்கணியில் ஒரு கணிக்காக பரம்பொருளின் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகளால் ஏற்பட்ட விளைவில் உண்டானதே இந்த பழனி. வருவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி என்று ஔவை கிழவியின் அமுதம் தமிழ் மொழிகள் பழனியை ஞாபகப்படுத்துகின்றது. மேலும் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் பழனி மலையின் உச்சியில் விழுவதால் பூமிக்கு வெப்பத்தின் அளவு அதிகரிப்பதால் பூமிக்கு ஏற்படும் பாதிப்பை தடுப்பதற்காக போகர் அவர்களால் நவபாசான முறைகளால் தயாரிக்கப்பட்ட நவபாசான சிலையில் உண்டான தண்டாயுதபாணியை அருளால் பூமியை காப்பாற்ற உருவாக்கி தமிழ் மக்களுக்கு தந்த அந்த தண்டாயுதபாணியை அருளால் பழனி மலை பெரும் புகழ் அடைகிறது. பழனி அப்பா, ஞான பழனி அப்பா. எல்லாரும் பழனிக்கு போனால் முருகனை ராஜ அலங்காரத்தில் தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த ராஜ அலங்காரத்தையே இங்கே எல்லாரும் பார்த்து கண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக இங்கு ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார் நமது முருகப்பெருமான். என்னதான் போகர் ஆண்டி கோலத்தில் முருகப்பெருமானை படைத்திருந்தாலும் சிலை வடித்திருந்தாலும் ஆனால் மக்கள் மனதில் அரச கோலத்திலே இருக்க வேண்டும், எங்களுக்கு எங்கள் ஆண்டவன் அரசனாகவே எங்கள் கண்ணிற்கு காட்சி தர வேண்டும் என்ற எண்ணத்தில் பழனி மலை ஏறி வரும் பக்தர்கள் அனைவரும் இந்த ராஜ அலங்காரத்தை காண்பதற்கே என்றென்றும் காத்திருக்கிறார்கள். அவர்களின் எண்ணம் போல் இங்கு ராஜ அலங்காரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். அந்த தத்ரூப காட்சி மனதிற்கு மிகவும் ஆனந்தத்தை தருகிறது. அந்த சந்தோஷத்துடன் பழனி மலைக்கோவிலிலிருந்து வெளியில் சென்று
4ஆம் படை வீடைக் காண ஆவலுடன் நாங்கள் வெளியில் செல்கின்றோம். வாருங்கள், அடுத்தபடியாக 4ஆம் படை வீட்டிற்கு செல்வோம். படைகள் 6ஆக இருந்தாலும் நல்ல மனங்களையே இறைவன் விரும்புகின்றான். அந்த நல்ல மனங்களுடன் நாம் வாழ வேண்டும். நாம் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று ஆண்டவனிடம் வேண்டாமல், பிறரும் நம்மை சுற்றியிருக்கும் அனைவரும், அனைத்து ஜீவராசிகளும் நலமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை வழிபடுங்கள். அதுதான் சிறந்த வழிபாட்டிற்குரிய வழிமுறைகள். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்றும், தந்தைக்கு மந்திரத்தின் சாலப் பொருள் உரைத்து தகப்பன் சாமி என பெயர் பெற்ற சுவாமிமலை முருகன் கோவிலே 4ஆம் படை வீடாக திகழ்கிறது. வாருங்கள், 4ஆம் படை வீட்டிற்குள் செல்வோம். சுவாமிநாத சுவாமி பெரியவர்களுக்கு தெரியாத விஷயங்களை சிறியவர்கள் கூறுவதில் தவறில்லை என்ற நோக்கத்தோடு அறிவுரை சொன்ன இடமே சுவாமிமலை முருகன் கோவில். குழந்தைங்களை கோயிலுக்கு கூட்டி செல்லும் பொழுது கண்டிப்பான முறையில் நம்மளுடைய இந்து மத பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்க. கோயிலுடைய கட்டிடக்கலைகள், அதன் வரலாறுகளை சொல்லுங்கள். இந்து மதத்தின் பெருமைகளை எடுத்து கூறுங்கள். அப்படி என்றால்தான் நம் வருங்கால சந்ததிகளுக்கு பல ஆண்டுகளுக்கும் பிறகும் அதனுடைய வரலாறு நீடித்திருக்கும். அதன் அழிவை தடுக்கலாம். ஏகப்பட்ட நம்மளுடைய வரலாறுகளை அழிப்பதற்கு நிறைய சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கு நம் வருங்கால தலைமுறைகளுக்கு நம் இந்து மத கலாச்சாரங்கள், நம்மளுடைய தெய்வங்களுடைய வரலாறுகளை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லி வளருங்கள். குழந்தைகளுக்கு கோவிலுக்கு கூட்டிச் செல்லும் பொழுது அந்த கோவிலுடைய வரலாறுகளை நன்றாக தெரியப்படுத்துங்கள். ஏதோ கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், வந்தோம் அப்படின்னு இல்லாமல், கோயிலுடைய வரலாறுகளை கண்டிப்பான முறையில் வருங்கால சந்ததிகளுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி என்றால்தான் பல வரலாறுகள் அழிக்கப்பட்டு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்து மதத்தை கங்கணம் கட்டி அழிப்பதற்கு நிறைய சூழ்ச்சிகள் நடக்கிறது. மேலும் கோயிலுக்கு செல்லும்போது உண்டியலில் காசு போடுவதை அறவே தவிர்த்திடுங்கள். கோயில்கள் முன்னைய காலத்தில் கோயில்களுக்கு செலவழிப்பதற்காக காசு தேவைப்பட்டது. அப்பொழுது உண்டியல் முறை கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது எல்லாம் செழிப்பாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த உண்டியல் காசால் கோயில்களுக்கு எந்த நன்மையும் நடப்பதில்லை. அதனால் கோயிலில் உண்டியல் போடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்து பக்தர்கள். நல்ல எண்ணங்களுடன் அடுத்ததாக 5ஆம் படை வீட்டிற்கு செல்வோம். வாருங்கள். 5ஆம் படை வீடு, அதுவே முருகனின் சினம் தணித்த வீடாக கருதப்படுகிறது. ஆம், திருத்தணி. திருத்தணியில்தான் முருகன் சூரனை வதம் செய்த பின்பு தன்னுடைய சினம் தணிவதற்காக வந்த இடமே திருத்தணி. திருத்தணி மலை வாழும் முருகபெருமானே. வேடுவகுலத்தின் மங்கையான வள்ளியை கரம் பிடித்ததும் இத்தலத்தில்தான். வாருங்கள், உள்ளே செல்வோம். திருத்தணியில் சென்று நம்மளுடைய சினங்களை தணிப்போம். வாருங்கள். ஒரு மனுஷனுக்கு என்னதான் கோபம் அதிகமாக முண்டிக்கிட்டு வந்தாலும், மூக்கு மேலே வந்தாலும் கோபம், ஒரு 10 நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மெய்மறந்து கண்ணை மூடி தியானம் பண்ணி பாருங்க. உங்களுடைய கோபம் அனைத்தும் காணாமல் போயிடும். அதே இது உங்களை கோபப்படுத்திய அந்த எதிர் நபரும் உங்களுக்கு நண்பராகி விடுவார். அதுதான் திருத்தணியின் மகிமை. திருத்தணிக்கு சென்று பார்த்தாலே நமக்கு தெரியும். நமக்கு எவ்வளோதான் கோபம் மூக்கு மேலே வந்தாலும் திருத்தணிக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம யார் மேலேயுமே கோபம் வராது. அந்த மண்ணோட மகிமை அப்படி. இதை நானும் உணர்ந்திருக்கேன். திருத்தணி முருகனின் அருளாசி அனைவருக்கும் கிடைக்கணும். அந்த அருளாசியோடு முருகப்பெருமானை வணங்குவோம். திருத்தணியில் தமிழ்நாட்டில் ஒரு கும்பல் ஒன்று இருக்குது. அது தமிழுக்கு பெருமை சேர்க்குறேன்னு சிறுமை சேர்த்துக்கிட்டு தங்களுடைய தேவைகளை அது நிறைவேற்றிக்கணும். அந்த கும்பல் திடீர்னு ஆன்மீகத்தை பற்றி கேவலமாக பேசும். திடீர்னு ஆன்மீகத்தை பெருமை சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி கும்பல்கள்
விரைவில் தமிழகத்திலிருந்து இந்த கும்பல்களை களையெடுக்க வேண்டும். அதுவே முருகனிடம் நாங்கள் இந்த வேண்டுகோளை வைக்கின்றோம். முருகா, நீயே இந்த கும்பல்களை எல்லாம் களையெடுப்பாயாக. ஏன்னா நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். எங்களுடைய இதை முருகன்ட்டே ஒப்படைச்சிருவோம். அவர் வாழ்க்கை கொடுக்குறவர், தண்டிக்க மாட்டார். அவங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு திருத்துறது தான் எங்கள் முருகனுடைய வேலையை தவிர யாரையும் தண்டிக்க மாட்டார். அவ்வளவு நல்ல மனம் படைத்தவர் தான் முருகர். அப்படி நல்ல மனம் படைத்த எங்கள் முருகர் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவார் என்று இந்த முருகனிடம் எங்கள் மனக்குறைகளை அவரிடம் கொட்டி தீர்க்கின்றோம். அவர் உங்களை நல்வழிப்படுத்துவார். அந்த எண்ணங்களோடு 6ஆம் படை வீட்டிற்கு செல்கின்றோம், வாருங்கள். முருகனின் 6ஆம் படை வீடாக திகழ்வது மதுரை பழமுதிர் சோலை அழகர்மலை கோவிலில் அமைந்துள்ளதே இந்த பழமுதிர் சோலை. அவ்வைக்கிழவியுடன் தனது திருவிளையாடல்களை காட்டிய முருகப்பெருமான் நிகழ்த்திய இடமே பழமுதிர் சோலை. சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று அவ்வைக்கிழவியிடம் விளையாடிய அந்த குமரக்கடவுளின் 6ஆம் படை வீட்டிற்குள் செல்வோம், வாருங்கள். பழமுதிரும் சோலை என்று இருந்தது நாளடைவில் பழமுதிர் சோலையாக மாறியது. இன்றும் அது சோலையாகத்தான் காட்சியளிக்கிறது. மாமன் அழகருடன் இத்திருத்தலத்தில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளையும் ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லாமல் ஒரே இடத்தில் கண்டு ரசித்து முருகப்பெருமானின் அருளை பெற்றுவிட்டோம். இந்த நல் அருளுடன் மன நிம்மதியுடன் நம்முடைய இல்லங்களுக்கு செல்வோம். வருகின்ற ஜூன் 22 மறக்காமல் அனைவரும் ஒன்று கூடுங்கள் முருகன் மாநாட்டில். தமிழகத்தில் உள்ள அனைத்து திருத்தலங்களையும் காப்பது நமது லட்சியம். தீய சக்திகளை ஒழித்து கட்டுவது நிச்சயம். வெல்வோம், ஒன்றிணைவோம். ஜெய் ஹிந்த்.
வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல்